ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸிலிருந்து வாணிதாசன் மட்டும் நான் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருப்பேன். ஸோ இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு என்ற நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எதுனா எழிலோவியம். பாரதிதாசனுடைய அந்த அழகின் சிரிப்பு என்ற ஒரு நூலை பின்பற்றி வாணிதாசன் எழுதிய நூல் எதுனா எழிலோவியம். வாணிதாசனுடைய நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம் மட்டும்தான் அவருடைய நூல். மற்றது எல்லாமே வந்து ராங்காக தான் இருக்கும். ஸோ வாணிதாசனின் நூல்கள் எதுனா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். ஸோ அதுக்கடுத்ததாக வாணிதாசன் அவர்களுக்கு ஃப்ரெஞ்சு அரசு கொடுத்த விருது எதுனா செவாலியர் விருது. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய முறை இது ரிப்பீட்டட் ஆகிருக்கு. வாணிதாசன் அவர்களுக்கு ஃப்ரெஞ்சு அரசு கொடுத்த விருது எதுனா செவாலியர் விருது. ஸோ ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யாருன்னா வாணிதாசன். ஸோ அதே தான் அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யாருன்னா வாணிதாசன். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யாருன்னா வாணிதாசன் தான். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யாருன்னா வாணிதாசன். ஸோ ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதினை பெற்றவர் யாருன்னா வாணிதாசன் தான். ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யாருன்னா வாணிதாசன். அதே கொஷின் தான். ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யாருன்னா வாணிதாசன். ஸோ தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்டவர் யாருன்னா வாணிதாசன் தான். தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்டவர் யாருன்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யாருன்னா வாணிதாசன் தான். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாருன்னா வாணிதாசன். ஸோ வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது எதுனா செவாலியர் விருது. வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது எதுனா செவாலியர் விருது. ஸோ எத்திரசாலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா வாணிதாசன் தான். ஸோ எத்திரசாலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா வாணிதாசன். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னா வாணிதாசன் தான். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னா வாணிதாசன். ஸோ ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யாருன்னா வாணிதாசன் தான். ஸோ விடை தேர்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என பாராட்டப்படுபவர் யாருன்னா வாணிதாசன் தான். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாருன்னா வாணிதாசன். ஸோ தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்டவர் யாருன்னா வாணிதாசன் தான். தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்டவர் யாருன்னா வாணிதாசன். ஸோ கீழே காண்பனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன் ஆவார். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். ஸோ இது கரெக்டு தான். ஸோ திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. இதுவுமே கரெக்டு தான். திரைக்கவி திலகம் மருதகாசியின் பாடல்கள் எனும் தலைப்பில் மருதகாசி பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது என்பது கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து தான் ஆப்ஷன் டி பார்ப்போம். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் யாருக்கு இருக்குன்னா கண்ணதாசனுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்கள் குமரகுருபரால் பாடினார். ஸோ இந்த நூல்கள் எல்லாமே பாடியவர் யாருன்னா குமரகுருபர் தான். ஆனால் இந்த கந்தர் அனுபூதி இது வந்து அதிவீரராம பாண்டியர் வந்து பாடியிருப்பார். ஸோ இது மட்டும்தான் இதில் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் இதில் பொருந்தாதது. ஸோ அதுக்கடுத்ததாக வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர் கூறுக. ஸோ குழந்தை இலக்கியம் என்ற ஒரு நூல் எழுதியவர் யாருன்னா வாணிதாசன் தான். பூங்கோடி வந்து முடியரசன் எழுதியிருப்பார். குடும்ப விளக்கு பாரதிதாசன் வந்துடும். ஸோ இளைஞர் இலக்கியம் அதுவுமே பாரதிதாசன் தான் பாடியிருப்பார். இதில் வாணிதாசன் பாடியது எதுனா குழந்தை இலக்கியம் மட்டும்தான் வரும். ஸோ வாணிதாசனை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ வாணிதாசனிலிருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த எடுத்த கொஷினே தான் ரிட்டன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவரை பற்றி புதுசாக எடுக்கணும் அப்படின்னா நூல் குறிப்பிலிருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் இங்கேருந்து வரக்கூடிய கொஷின்ஸுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.